இந்த மரம் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா அபூர்வமா இருக்குல்ல. நான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே. நீ நேரடியா போய் டோனியை முதல்ல இங்க அழைச்சிட்டு வா. ஓகே மிஸ்டர் மால்கம், போய் முதல்ல அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆனா கடந்த 3 வருஷமா இந்த மரத்துல இருந்து இலைகளோ பழங்களோ எதுவுமே வளரவே இல்லை. இது ஒரு அதிசய மரம்னு தான் நான் சொன்னேன்ல. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்கூல்ல பல ப்ரொஃபசர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரே மரத்துல பலவிதமான பல ருசிகளுடன் கூடிய பழங்கள் பழுக்குது. அதுதான் இதுல விசேஷம். உங்களுக்கு என்னாச்சு? நல்ல நேரத்துல வந்த டோனி. இந்த மரத்தை கவனி. நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? இது உண்மையிலே அதிசயமான பழம். இந்த மாதிரி ஷேப்ல, அது இந்த மாதிரி கலர்ல, இந்த மாதிரி ஒரு பழத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது ஒரு அதிசய பழம்தான். சரியா சொன்ன டோனி. இந்த அதிசய மரம் வளர்றதுக்கும் இதுல பழங்கள் பழுக்கிறதுக்கும் காரணமா இருந்தவங்களுக்கு நன்றி. சத்தம் போட்டு விளையாடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? கடைசியா சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருங்க. அதான் நல்லது. விக்டோரியா இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துக்கு போய் டென்ஷனாரா? இப்ப இத கவனி. யார் என்ன அடிச்சது? தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. நான் இத வேணும்னு தான் செஞ்சேன். என் மேல உனக்கு ரொம்ப கோவமா இருக்குமே. சரி வா, சண்டை போடலாம். இல்ல, நான் சண்டை போட மாட்டேன். இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கணும் விக்டோரியா. ஃபீல் பண்ண கூடாது, ஓகே? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ப்ரொஃபசர் ஜானஸ் என் தலையில அடிச்சுட்டா. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். விக்டோரியா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். பிரின்சிபல் மார்க்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுல் ட்ரீட் கொடுக்க போறாரு. உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுதா? என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸ்குள்ள ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஆனா அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கும். என்கிட்ட மட்டும் சொல்றீங்களா? இப்போதைக்கு இது யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது புத்திசாலித்தனம் இருந்தா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? தெரசா, ஏலியட்ஸ் அதை என்ன அதிசயம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. உனக்கு அந்த ஆசை இருக்கா? சாரி ப்ரொஃபசர், அந்த மாதிரி ஆசை எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, உண்மையிலே உனக்கு அதை பத்தி தெரியுமா இல்ல தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? சொல்லு. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற அதிசய மரமும் அந்த பழத்தையும் பத்தி தானே? அது எனக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல இங்கதான் இருக்கு. ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே அதுல பழங்கள் பழுக்கிறது இல்ல. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அதுல பழம் முளைச்சிருக்கு. ஜெனிஸ், கிளாஸ் ரூம்ல மத்தவங்க பேசுறத கவனி. ட்ரெஸா என்ன சொன்னாலும் உன்னால சொல்ல முடியுமா? சரியா சொல்ல முடியாது. அப்படியே சொல்லணும்னா கூட ஏதோ பழத்தை பத்தி பேசிட்டு இருந்தா. பாடத்தை ஒழுங்கா கவனி. உங்க 2 பேருக்கும் என்னாச்சு இன்னைக்கு? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் என் கிளாஸ்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. 2 பேர் வெளில போங்க. வெளியில போய் சண்டை கிண்ட போடக்கூடாது. ஜாக்கிரதை. ப்ளீஸ் நீ கண்டினியூ பண்ண தெரேசா. நீ இன்னும் அதை சரியா முடிக்கவே இல்லை. அந்த பழத்தை யாரும் சாதாரணமா சாப்பிடக்கூடாது. ஆமா, அதுல என்ன சத்து இருக்குன்னு நமக்கே தெரியாது. அது தெரியாம சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பழத்துலயும் ஒவ்வொரு விதமான அதிசயமும் இருக்குன்னு தெரியும்ல. அதுல இருக்கிற ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு அதிசய குணங்கள் இருக்குது. அதுதான் நமக்கு பிரச்சனையே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. நீங்க எல்லாருமே தாராளமா கிளம்பலாம். நான் போய் இன்னைக்கு நடக்க போற செலிப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறேன். இத பாரு, உன் ஹேர்ல நான் வேணும்னே பபிள் கம்ம ஒட்டல. போய் சொல்லாத. உன் வாயில இருந்த பபிள் கம் எப்படி தானா வந்து என் தலைமுடியில ஒட்டும்? நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற விக்டோரியா. நீ என்னதான் கோவமா இருந்தாலும் நான் வந்து அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்க மாட்டேன். நீ கேக்குறியோ கேக்கலையோ அத பத்தி கவலை இல்ல. அத வச்சு நீ என்ன பண்ற? இதுல வாட்டர் இருக்கு. கீழே நடந்து வரவங்க தலையில இத போட போறேன்.
நீ ஏன் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? யாரோ வராங்க, சைலண்டா இரு. வேண்டாம், விட்டுடு, போடாத, சொன்னா கேளு. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சேட்டை பண்ணாதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நீ ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களை இரிட்டேட் பண்ணணும்னு நினைக்காத. அது ரொம்ப தப்பு. பரவாயில்லையே, வர வர நீ கூட அவையார் மாதிரி ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இத பார்க்க ரொம்ப அருமையா இருக்குல்ல? ஆமா. ஏய், என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு, அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நாம முதல்ல இங்க இருந்து கிளம்புறது நல்லது. நான் இந்த மாதிரி வேலை செய்யறத பார்த்தா கண்டிப்பா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா திட்ட மாட்டாங்க. இந்த கெட்டப்ல உன்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் வாய் மூடுறியா? அத நான் சொல்லணும். ஓ, இதுல நெருப்பு இருக்கு. வேஸ்டேஜ் எல்லாம் இப்படிதான் பர்ன் பண்ணுவாங்களோ? ஓகே, உள்ள போங்க. அது கிட்ட ரொம்ப நேரம் நிக்காத. பயந்து தள்ளி தள்ளி நிக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீ சொல்றதுதான் தப்பு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சோம்னா நம்மள பயந்தாங்கொல்லின்னு சொல்லுவாங்க. உனக்கு சுத்தமா பயமே இல்லையா? எனக்கும் பயம் இருக்கு, ஆனா அது வெளியே காட்டக்கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா நாம அந்த பழத்தை எடுக்கலாமா? டேய், அந்த பழத்தை தொடக்கூடாது. ப்ரொஃபசர் சொன்னாரே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, அவங்க நம்மள சும்மா பயமுறுத்துறாங்க. ஒரு விஷயத்த செய்ய கூடாதுன்னு சொன்னா நாம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். வா. எனக்கு என்னவோ இதுல உடன்பாடே இல்ல. பெரியவங்க ஏதாவது சொன்னா அவங்கள மதிக்கணும், அவங்கள எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஓ அப்படியா? உங்க அம்மா சீரியல் ரொம்ப பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில ப்ரொஃபசர் கிளாஸ்ல இத பழத்தை பத்தி என்ன சொன்னாருன்னு நான் நல்லா கவனிச்சேன். அந்த ப்ரொஃபசர் எப்பவுமே மத்தவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுணும். நான் சொல்றத கேளு, கீழே இறங்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் கிளம்புறேன். நீ ஒரு பழத்தை எடு. இல்ல, எனக்கு அது வேணாம். சரி பரவாயில்ல, இத வச்சுக்க. இந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பதான் நீ தைரியசாலியா மாற முடியும். சரி, கொடு. நல்லாதான் இருக்கு. இப்ப சந்தோஷம் தானே? நீ தைரியசாலி தான். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏய், எனக்கு என்ன ஆச்சு? கையெல்லாம் சுருங்குது. எனக்கு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. நாம எப்படி இருக்கோம் பாத்தியா? நம்ம வழக்கத்தை விட ரொம்ப சின்னதாயிட்டோம். ஆமா, உண்மைதான். இப்ப நம்ம என்ன பண்றது? சரி வா, இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் போய் ஜாலியா விளையாடலாம். ஆமா, நம்ம இப்ப சின்னதா இருக்கிறதுனால எல்லாத்தையும் கிட்ட போய் பார்க்கலாம். ஜானஸ், விக்டோரியா, ஹாய் ட்ரீசா, எப்படி இருக்க? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? எனக்கு இன்னொரு பழம் வேணும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஓ வேணாம். உங்களை யார் அந்த பழத்தை சாப்பிட சொன்னது? நான் குதிரை சவாரி போறேன். ஏய் இரு இரு, நானும் வரேன். இந்த சவாரி ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் மெர்சி, சீக்கிரம் வேகமா போ. இன்னும் வேகமா போ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் இப்ப பிஷப்பா மூவ் பண்றேன். இப்ப செக்மேட். ஏய், இது
சூப்பரா விளையாடுவா. அப்படின்னா நாங்கெல்லாம் ஒழுங்கா விளையாட மாட்டோமா? அது எனக்கு தெரியாது, ஆனா அவ சூப்பர் பிளேயர். அப்படியா? அப்புறம் எதுக்கு என் கூட விளையாட வந்த? இனிமே நீ ஒழுங்கா போய் அவ கூடயே விளையாடு. நான் அப்படி சொல்லல, அவ இல்லையே, அதனால தான் உன் கூட விளையாடுனேன். அப்படியா? ஓகே, இந்த கேம் போதும். நான் கிளாஸ் ரூமுக்கு போய் ஏதாவது படிக்க போறேன். சொல்றத கேளுங்க. ஓ, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளவு சின்னதாயிட்டீங்க? இங்க என்ன நடக்குது? ஆ? ஆ? விக்டோரியா, அங்கிருந்து கீழே இறங்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க விக்டோரியாவையும் ஜானஸையும் தேடி தான் வந்தோம். நானும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். அவங்கள வச்சு இந்த கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ண போறேன். அவங்கள எங்காவது பாத்தீங்கன்னா முதல்ல இங்க வந்து இந்த கிளாஸ் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போக சொல்லு. அவங்க 2 பேரும் கிரவுண்ட்ல இருக்காங்களான்னு போய் பாருங்க. எஸ் மேம். இந்த பசங்களுக்கெல்லாம் வால் ரொம்ப அதிகமா இருக்கு. இனி எவ்வளவு தூரம் போகணும்? நம்ம ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வேகமா எங்க போறீங்க? நம்மளுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஏலியட்டும் வந்து என்னோட பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பிராக்டிஸ் சாரி பண்ணலாம். சார், ஜானஸையும் விக்டோரியாவையும் காணோம். நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்ல, நான் உங்களை எங்கேயுமே பார்க்கல. அவங்கள பார்த்திருந்தாலும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். ஓகே, சாரி சார். மியூசிக் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. நாம போய் மால்கம பார்க்கலாம். அதான் நல்லது. வேணாம், நான் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட போறேன். ஆமா, எனக்கும் அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, முடிஞ்சா என்ன புடி பார்க்கலாம். புடி. வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் உன்னை பிடிச்சிட்டேன். இப்ப என்ன புடி பார்க்கலாம். உங்களை சமாளிக்க முடியல. ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட போறேன். மாசி, இங்கே இருந்து அவங்கள பாத்துக்கோ. நான் போய் ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டு வரேன். ஓகே, இந்த இடம் இவ்வளவு பெருசா இருக்கே. நம்ம இங்க ஏதோ கேம் விளையாடலாமா? கொஞ்ச நேரம் சுமாரு. நம்ம இங்க இப்ப விளையாட வரல. ஜானஸையும் விக்டோரியாவையும் தேடி தான் வந்திருக்கோம். ஏய் ட்ரேசா, உனக்கு எதுவும் ஆவலையே? பேய் இருக்கு அந்த மரத்துக்குள்ள. அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்க. நான் போய் மால்காம கூட்டிட்டு வரேன். இதுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது எங்கேயோ போது. வா, பின்னாடி போய் பார்க்கலாம். பிரின்சிபல் மால்கம், சீக்கிரம் என் கூட வாங்க. ஓ, அவர் எங்க போயிட்டாரு? அவர் கீழே இருக்கிற கிச்சன்ல தான் இருக்கிறாரு. வேணா போய் பாரு. நான் அங்க பாரு, அந்த பிரிட்ஜ் மேல தான் அந்த பேய் இருக்கு. ஏய், புடிச்சிட்டேன். நல்ல வேலை காப்பாத்துன ஜோஷ். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க 2 பேருமே எப்பயும் எஜ்ஜில நிக்க கூடாது. ஜானஸ், விக்டோரியா, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆகலையே. அவங்க குள்ளமாயிட்டாங்க. ஓ,
சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணும்னா போய் சாப்பிட்டு பாரு. பார்த்து கரெக்டா மெல்ல ஷேவ் பண்ணணும், புரியுதா? அவசரப்படக்கூடாது. இங்க பிரின்சிபல் மால்கம் இருக்காரா? நான் அவர்கிட்ட அர்ஜென்ட்டா பேசி ஆகணும். இப்ப அவரை பார்க்க முடியாது, அவர் ஒரு முக்கியமான வேலையில அதை இருக்காரு. விட ஒரு முக்கியமான விஷயம். என்னால நம்பவே முடியல. குட் மார்னிங் சார். என் பேரு விக்டோரியா. ஆமா, அவ பேரு விக்டோரியா, என் பேரு ஜானஸ். நம்ம உடனே தான் செஞ்சாகணும். நேரம் ஆக ஆக அவங்க குழந்தையிட்டே போறாங்க. ஆமா, எப்படியாவது நம்ம இவங்க ரெண்டு பேரையும் நார்மல் ஆக்கணும். சரியா சொன்னீங்க. இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இதுக்காக தான் நான் படிச்சு சொன்னேன், இந்த மரத்து பக்கத்துல யாரும் வராதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது டால்டி மட்டும்தான். அவ ஒரு டாக்டர். அவளை சாதாரணமா எடை போடக்கூடாது. 3000 வருஷமா அவ யங்கா இங்கேயே தான் இருக்கிறா. அவளை போய் கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்கும். சீக்கிரம் வாங்க போலாம். என்ன ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்ததே இல்ல. அதனால இவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ண முடியாது. வேணும்னா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதுல எந்த ரெஃபரன்ஸும் இல்லையே. இதுல ஒரு சில நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. எதுக்கும் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு மாத்து மருந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னோட மேஜிக் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆப்ரகடாப்ரா, ஆப்ரகடாப்ரா. இந்த குழந்தைங்க பழையபடியே மாறட்டும். என்னோட மேஜிக் ஒர்க் ஆகல. இது தவிர வேற வழியே இல்லையா? இந்த பழத்தை சாப்பிட்டவங்கள இதுக்கு முன்னாடி நான் மாத்தினதே கிடையாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான், வேற வழி. சரி பரவாயில்ல, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க. ஆனா சரியா முடிக்கிற வழியை பாருங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைகளை நானே பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்தினா போதும். அன்னைக்குமா நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு கரெக்டா தெரியுமா? எனக்கு என்னமோ நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏன் எப்பவுமே இந்த மாதிரி மாறி மாறி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இங்க பாருங்க. இந்த இடத்துல ரூட் மேப் கிளியரா போட்டிருக்கு. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். பேசாம என் பின்னாடி வாங்க. என்னோட கண்டுபிடிப்பு வேலை செய்தான்னு பார்க்கலாம். ஆனா டைம் ஆயிட்டே இருக்கு. எந்த விஷயத்தையும் பயப்படாம நம்பிக்கையோட தைரியமா செய்யணும். அது எனக்கு தெரியும் மிஸ்டர் மால்கம். ஆனா இந்த பசங்களோட விஷயத்துல என்னால பயப்படாம இருக்க முடியல. நம்ம அநேகமா கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க எதுவுமே இல்ல. வா, திரும்பி போயிடலாம். நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றோம். நீ அப்படிலாம் பேசாத. முதல்ல எந்த வழின்னு பாரு. ஜானஸ், நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன். கவலைப்படாத எலியட். ஜானஸ் மட்டும் இல்ல, விக்டோரியாவும் சேர்த்து எப்படியாவது காப்பாத்தலாம். என் மைண்ட் வாய்ஸ் உனக்கு கேக்குதா? ஆமா, ஆனா கவலைப்படாத, இதெல்லாம் நான் வெளியே சொல்ல மாட்டேன், ஓகே? ஏய், அங்க பாரு. இந்த இடத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அதனால சின்ன சின்ன விலங்குகள் அங்க போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அந்த ரூட்ல போய் பார்க்கலாம், வா. என்ன சொல்ற? சில ஆபத்தான நேரங்கள்ல இந்த மாதிரி விலங்குகள் நமக்கு வழியா காட்டும். சரியா சொன்ன, வா போலாம். இந்த மருந்து வேலை செய்யல, அந்த பசங்களையும் காணோம். ஆனா இந்த இடம் ரொம்ப ஆழமால இருக்கு. நாம எங்க இருக்கோம்? சீக்கிரம் வாங்க, இந்த வேரை வந்து பாருங்க. அந்த டாக்டர் சொன்னதை நம்ம எடுத்துட்டோம். இத அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ரெண்டு பேரையும் சரி பண்ணிடுவாங்க. ஓகே மெர்சி, சீக்கிரம் போ. நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க இன்னும் குழந்தை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்தவே முடியாது. குட் பாய். இது கண்டிப்பா வேலை செய்யும். அந்த நம்பிக்கையில தானே நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருந்தீங்க?
இவ ரொம்ப அடம் பிடிக்கிறா, இவளை கொஞ்சம் பாத்துக்க. கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. வருத்தப்படாத, உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். இது வேலை செய்யுது. இங்க என்ன நடக்குது? நீ திரும்பவும் வந்துட்ட. எங்க இருந்து வந்த? உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டோம். ஆமா, அந்த பழத்தை நான் தான் மரத்து மேல ஏறி பறிச்சேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடணும். அதுக்கப்புறம் மெர்சி மேல சவாரி செஞ்சோம். ஆமா, அப்புறம் அப்புறம் என் மேல பபிள் கம் ஓட்டிட்ட. இல்ல, நான் ஒட்டல. என் ஹேர பாரு. நான் ஒட்டல. ஓ நல்லா no. பாரு. இது தீரவே நான் தீராது ஒட்டல. போல இருக்கு. உண்மையிலே இந்த மியூசிக் ரொம்ப பிரமாதமா இருந்தது ப்ரொஃபசர். ஹே, சும்மா போய் சொல்லாத. தேங்க்யூ ப்ரொஃபசர். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் பார்த்ததே இல்லை. நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப விருந்து சாப்பிட போறோம். நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்டே இருக்காத இந்த டிஷ்ஷை டோனி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான். ஆனா இது எதுல செஞ்சிருக்காங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா விக்டோரியாவுக்கும் ஜானுக்கும் நல்லாவே தெரியும்.